Taste the Daily. வரும் ஆண்டுகளில் இந்தியாவை கேமிங் உலகின் தலைமை நாடாக உருவாக்க பிரதமர் மோடி உறுதி. இந்தியர்களுக்காக மிகப்பெரிய ஆன்லைன் விளையாட்டு சந்தை காத்திருப்பதாகவும் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி. நாட்டின் இளைஞர்களுக்கு எதன் மீது நாட்டம் என்பதை தான் நன்கு புரிந்து கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. விரும்பிய இலக்குகளை இளைஞர்கள் எட்டிப்பிடிப்பதற்கான தளத்தை அமைத்து தர வேண்டியதை தமது பொறுப்பாக கருதுவதாகவும் பேட்டி. ரீமல் தீவிர புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்றடித்த காற்று. கொட்டி தீர்த்த கனமழையில் வீடுகள் விளைநிலங்களை சூழ்ந்த வெள்ளம். ரீமல் தீவிர புயலால் வடக்கு மற்றும் தெற்கு 24 பர்கானா மற்றும் கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ள நிலையில் மின்கம்பங்கள் விழுந்ததால் இருளில் மூழ்கிய வீடுகள். கொல்கத்தாவின் பிரபல ரேஸ்கோர்ஸ் பகுதி உள்ளிட்ட இடங்களில் கனமழையால் தேங்கிய தண்ணீர். கொல்கத்தா விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் 394 விமான சேவைகள் பாதிப்பு. அடுத்த 5 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. ரீமல் புயல், காற்றின் திசை மாற்றம் உள்ளிட்ட காரணிகளால் கேரளாவில் முன்கூட்டியே பருவமழை தொடங்கக்கூடும் என தகவல். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக தமிழக அரசு தகவல். மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய சராசரியை விட தமிழ்நாட்டில் 2 மடங்கு அதிகம் என்றும் விளக்கம். இந்துத்துவா குறித்து அதிமுகவினருடன் விவாதிக்க தயார் என அண்ணாமலை பேட்டி. அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவா என்றும் அதன்படி ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி தான் என்றும் கருத்து. ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு. இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன், அனைவரையும் அரவணைப்பதுதான் இந்துத்துவா. மதுவிலக்கின் மகிமையை பீகாரிடம் இருந்து தமிழக அரசு கற்றுக்கொண்டு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த ராமதாஸ் வலியுறுத்தல். மதுவிலக்கால் பீகாரில் கள்ளச்சாராயம் பெருகவில்லை, அரசின் வருவாயும் குறையவில்லை என்றும் சுட்டிக்காட்டி அறிக்கை. KPK ஜெயக்குமார் தனசிங் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் இடம்பெற்றவர்கள் உட்பட 30 பேருக்கு CBCID சம்மன். நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல். பாளையங்கோட்டையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட ரவுடி தீபக் ராஜாவின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அடக்கம். உடலை ஆம்புலன்ஸில் எடுத்துக்கொண்டு 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆதரவாளர்கள் நடத்திய இறுதி ஊர்வலத்தில் போலீசாருடன் கடும் வாக்குவாதம். தீபக் ராஜாவின் உடல் இருந்த ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பைக்குகளில் சென்ற ஆதரவாளர்கள். நெல்லை பொன்னாக்குடி அருகே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிய போலீசார். திருப்பூரில் ஓடும் ரயிலில் மது போதையில் பயணிகளை அச்சுறுத்தி தாக்கிய விவகாரத்தில் மேலும் 2 பேர் கைது. ரயில்களில் இரவு நேர ரோந்தை அதிகப்படுத்த அறிவுறுத்தி இருப்பதாகவும் ரயில்வே போலீசார் அறிக்கை. ஜோலார்பேட்டை அருகே அச்சமங்கலத்தில் 5 நாட்களுக்கு முன் வானிலிருந்து நிலத்தில் விழுந்தது எரிகல்தான். அறிவியல் நிபுணர்களின் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் விளக்கம். உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்த இளைஞர் உயிரிழந்த சென்னை பம்மல் PP ஜெயின் மருத்துவமனை செயல்பட அனுமதி. மருத்துவமனையின் பதிவை தற்காலிகமாக ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். தோல்விக்கு வாக்கு இயந்திரங்களே காரணம் என ஜூன் 4ஆம் தேதி ராகுல் காந்தி அணி பேட்டி தரும் என அமித்ஷா கருத்து. தோல்விக்கு பழி சுமத்தி காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து கார்கே நீக்கப்படுவார் என்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கூட்டத்தில் உரை. பீகாரின் பாலிகஞ்ச் பகுதியில் ராகுல் காந்தி பங்கேற்ற பொதுக்கூட்ட மேடை அடுத்தடுத்து 2 முறை சரிந்தது. மேடையில் இருந்தபடியே கூலாக தொண்டர்களை நோக்கி கையசைத்த ராகுல். ஜம்மு காஷ்மீரில் நடந்த மக்களவைத் தேர்தலில் 35 ஆண்டுகளில் இல்லாத அளவில் அதிகம் பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தகவல். மக்கள் ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்தது வரும் நாட்களில் சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கு சாதகமான நிலையை காட்டுவதாகவும் விளக்கம்.
இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்குமாறு அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. மருத்துவ காரணங்களை கூறி உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை. திருச்சூர் உணவகம் ஒன்றில் ஏமன் நாட்டு பாணி குழிமந்தி பிரியாணி சாப்பிட்ட 85 பேருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு. பாதுகாப்பற்ற முறையில் உணவு தயாரித்ததாக உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் வடமேற்கு மற்றும் மேற்கு திசை காற்று நிலவுவதாக வானிலை மையம் தகவல். தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீச வாய்ப்பு. Taste the Daily.